Okay, this is Venkat for venkavin.com. உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதும் நடந்து வீடியோ ஆரம்பிக்கலாம். 1960 வந்து பிரிட்டனுக்கு வந்து ஒரு ஒரு இமிக்ரெண்ட் வராரு. அதாவது இவர் வந்து ஜமேக்காங்கிற அமெரிக்கா பக்கத்தில் இருக்க ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி. அந்த ஜமேக்காவில் இருந்துட்டு அவங்க கார் மெக்கானிக். ஸோ இவருடைய பையன் தான் இன்னைக்கு கூகுளில் இவருடைய பையன் எழுதின வந்து லெட்டரால் கூகுளில் ஒரு 12,000 பேருக்கு வேலை போயிருக்கு. ஸோ இது எதுக்கு பேசுகிறோங்கிறத வந்து இன்ட்ரோ முடிச்சுட்டு சொல்லிடுறேன். வீட்டில் இருக்காது ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமாக பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்டி எதில் இன்வெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லாட்டி venkatfin.com விசிட் பண்ணுங்கள். எவ்வளோ கன்சல்டிங் கேட்டுட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ திஸ் கை ரன்ஸ் இஸ் நேம் இஸ் கிறிஸ்டோபர் ஹார்ன். இவர் ரன் பண்ணுற கம்பெனி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனி. ஒரு சில்ட்ரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்று ரன் பண்ணுறாரு. ஒரு நெட்ஒர்க் வந்து ஒரு $7.9 பில்லியன் இருக்குது. இப்போ இருக்கிற யூகே பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் வந்து இவர்கிட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வேலை பார்த்துருக்காரு இவருடைய கம்பெனியில். ஸோ பேசிக்லி அவருடைய ஒரு நல்ல விஷயம் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹி ரன்ஸ் அனதர் சேரிட்டி ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு என்ஜிஓ மாதிரி ரன் பண்ணுறாரு. அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு லண்டனில் இருந்தாலும் ஆஃபீஸஸ் வந்து பீஜிங், ஆடிஸ் அபாபா, நைரோபி, நியூ டெல்லி எல்லா இடத்துலையும் இருக்குது. சில்ட்ரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு அதை ரன் பண்ணுறாரு. இது மூலியமாக வேர்ல்டில் இருக்கிற நிறைய தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் இருக்கிற நிறைய சில்ட்ரனுக்கு வந்துட்டு செவரல் அது ஒரு இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு $5.2 பில்லியன் வரைக்கும் அவர் வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து ரெகுலராக இந்த அளவுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணாலும் இப்போ அவர் கூகுளுக்கு அனுப்பியிருக்கிற இந்த 2வது லெட்டரை பார்க்கலாம். சுந்தர் பிச்சைக்கு அனுப்புகிற லெட்டர். ஸோ எஸ் செட் திஸ் டிசிஏ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து போயிருக்கிற லெட்டர் இது. அவர் என்ன சொல்கிறாரு நான் குயிக்காக படிச்சுட்டு தென் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ ஆர்கியூட் மை ப்ரீவியஸ் லெட்டர் தட் அல்ஃபபெட்ஸ் ஹெட் கவுண்ட் ஹஸ் க்ரோன் பியாண்ட் வாட் இஸ் ரிக்வயர்ட் ஆப்ரேஷனலி. ஸோ நிறைய பேர் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்துட்டு கூகுளில் வந்து 1,00,000 பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்க. அதில் இந்த 30,000 பேர் வந்து 2022 இருக்கிற ஃபஸ்ட்டு 9 மந்த்ஸில், அதாவது 2022 முதல் 9 மாதத்தில் 30,000 பேர் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேலை கொடுத்துருக்குறீங்க. இந்த 12,000 ஜாப் நான் போன லெட்டர் அனுப்புகிறப்பறம் ஒரு 12,000 பேருக்கு நீங்கள் வேலை கட் பண்ணியிருக்கிறீங்க. அது கரெக்டான டிஸ்டன் வி ஆர் இந்த ரைட் டைரக்ஷன் சொல்லியிருக்கிறாரு. பட் அது பத்தாது, இன்னொரு 20,000 பேருக்கு வேலை போகலாமா அப்படிங்கிற மாதிரியான செகண்ட் லெட்டர். இது வந்து இட்ஸ் டேட்டட் ஆன் 20th January 2023 ஃப்ரம் டிசிஏ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் திஸ் கை. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் டெக்னாலஜி கம்பெனிஸில் நான் நிறைய பேர் என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் கன்சல்டிங் வராங்க. அவங்களுக்கே வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கலாம். நான் ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஓகே யூ ஆர் வெல் அண்ட் குட். பட் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க என்கிட்ட கன்சல்டிங் பண்ணும்போது ஒரு 1 மந்த் கொடுங்க, 2 மந்த் கொடுங்க நான் ட்ராக் பண்ணுறதுக்கான காரணம் தான். ஏன்னா இவங்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி நேற்று படித்த ஒரு யூஎஸ் எக்கானமிக் இந்த லாஸ்ட் குவார்ட்டர் கொஞ்சம் அளவுக்கு நல்ல ஒரு 2.5% வரைக்கும் ஒரு க்ரோத் இருந்திருக்கு. பட் இருந்தாலுமே Q3 2023, அதாவது வி கேன் எக்ஸ்பெக்ட் சம்வேர் அரௌண்ட் செப்டம்பர் இல்லாட்டி ஆகஸ்ட் செப்டம்பர் டைமில் வந்துட்டு வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் கைண்ட் ஆஃப் ரெசன், இல்லை மைல்டு ரெசன் யூஎஸில் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு சில எக்கனாமிக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ஜாப் லாஸ் தாங்க. ஒரு கூகுள் மாதிரி ஒரு கம்பெனி, மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஒரு கம்பெனியில் டெக்னாலஜி கம்பெனிஸில் வேலை பண்ணுறவங்களுக்கு வேலை போகிறது. ஸோ இதோடைய இம்பேக்ட் கண்டிப்பாக இந்தியாவிலேயே இருக்கும். ஆல்ரெடி சூரத்லாம் பார்த்தீங்கன்னா சூசைடே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில எம்ப்ளாயி. சூரத்தில் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் பேர் டைமண்ட் ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த யூனியன்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே வேலை நடந்துட்டு தான் இருக்கு. இவங்கலாம் வந்து காஸ்ட் கட்டிங் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா மேபி அதோடைய ஓனர்ஸ்க்கு தான் தெரியும். மேபி ஆர்டர்ஸ் கம்மி ஆகலாம் அப்படின்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்றாங்களோ என்னமோ. அதனால நிறைய லேபர்ஸ்க்கு வேலை போயிருக்கு. 2, 3 சூசைட்ஸும் சொல்றாங்க. ஓகே, இந்த சூசைடுங்கிற வார்த்தை வந்து பப்ளிக்கா நான் பேசக்கூடாது. முக்கியமா நான் இன்சூரன்ஸ் ஃபீல்ட்ல இருந்துட்டு. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் திங் நீங்க வந்து இந்த ஜாப் லாஸ் நீங்க பயப்படுறீங்க அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் திங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. you stay confident, stay strong. 1. 2வது அடுத்த 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது லக்ஸூரியஸ் ஒரு வீடு வாங்குறது உங்கள் இஷ்டம், அது உங்களுக்கு நல்லா அமைஞ்சுன்னா வாங்க. பட் ஒரு காரே வாங்கணும்னா லக்ஸூரியஸ் காருக்கு பதில் ஒரு அஃபோர்டபுள் காரை வாங்கி பழகுங்க. மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எக்ஸ்போசர் வச்சுக்காதீங்க. நம்பர் 1. நம்பர் 2, இந்த ஐடி கார்பரேட்லேருந்து எனக்கு ஃபினான்ஷியல் கன்சல்டிங் வரவங்க எல்லாருமே குவிக்காக நான் வந்துட்டு எனக்கு கார்பஸ் எனக்கு வந்து ஒரு மந்த்லி இன்கம் மாதிரி வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி கிடையாதுங்க. ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் ஆகுது. 10 இயர்ஸ் முடியல, அட்லீஸ்ட் 5 வருஷமாவது ஒரு வருஷம் சேமிச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதான் ஒரு கார்பஸை கிரியேட் பண்ணி கேரண்டீட் இன்கம்மை நான் கொடுக்க முடியும்.
ஆன் டாப் ஆஃப் தட் நீங்கலாம் ஆல்ரெடி நீங்க எல்லாம் எம்எஃப்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. பண்ணாதவங்களுக்கு நான் ஒரு பேசிக் கைடன்ஸ் குடுத்துருவேன். ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன் அதுபடி. ஸோ அஃப்கோர்ஸ் டெக்னாலஜி லே ஆஃப்ஸ் உடைய இம்பாக்ட் நமக்கு இருக்கும். இந்தியாலயும் ரொம்ப கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு 6 மாசத்துல நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் மியூச்சுவல் ஃபண்ட் கன்சல்டிங் பண்றவன்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா பண்றதுக்கு காரணம் அதுதான். பிகாஸ் ஐ கேர் ஃபார் யுவர் மனி ஆர் யுவர் சென்டிமென்ட்ஸ். ஸோ ஆ ஐடில இருக்கவங்க ஒரு ஜென்யூனான ஃபினான்ஷியல் கன்சல்டிங் வேணும் அப்படின்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இருக்கிற வேலைய அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பி சேஃப் அண்ட் லெட் அஸ் ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். ஒரு லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு வந்து இந்த டிசிஐ மூலியமா அந்த அவர் வச்சிருக்கிற அந்த சேரிட்டி ஆர்கனைசேஷன் மூலமா அவர் வந்துட்டு ஹி இஸ் சர்விங் பீப்பிள். அவரே தான் வந்து கூகுள்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான பேருக்கு நீங்க வேலைய விட்டு அனுப்புங்கன்னு சொல்றாங்க. ஸோ இன் பிசினஸ் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ரைட் இன் பிசினஸ்ங்கிற மாரி அ வி ஹேவ் டூ டேக் இட் லைக் தட். இந்தியால மாத்திரம் தான் பார்த்தீங்கன்னா, ஜாப் லாஸ வந்துட்டு ரொம்ப நம்ம என்ன சொல்றது? ரொம்ப பெர்சனலா எடுத்துக்குவோம். மேபி பீப்பிள் மைட் பி ஃபைண்டிங் ஃபால்ட் இன் சுந்தர் பிச்சை ஃபார் வாட்டெவர் ஹஸ் ஹேப்பன்ட். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த எல்லா கம்பெனிஸ்லயும் நல்ல ரெவென்யூ இருக்கு. நல்ல ரெவென்யூ இருக்கும்போது ஏன் வீட்டுக்கு அனுப்புறாங்கன்ட்டு. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த பிரஷர் ஃப்ரம் த இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இந்த மாரி ஹெட் ஃபண்ட் மேனேஜர்ஸ். ஸோ தட் இஸ் இட். ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்க. முக்கியமா நீங்க எனக்கு கன்சல்டிங் பண்ணாட்டியும் பரவால்ல. உங்க அப்பா, அம்மாக்கு கார்ப்பரேட்ஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா, அந்த கார்ப்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்பாதீங்க. இன்னைக்கு காலையில வந்த ஃபோன் கால். ஐ அம் கெட்டிங் இரிட்டேட்டட். நெறைய தடவ சொல்லிட்டேன். இன்னைக்கு காலையில வந்த ஃபோன் கால். ஹி இஸ் டெல்லிங் அவர் 14 லேக்ஸ் பெர் annumனு சொல்றாரு. ஏங்க கெரியர் ஆரம்பிச்சு முதல் மாச சம்பளம் வந்தோனே அம்மா, அப்பாக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வைங்க எக்ஸ்க்ளூசிவா. கார்ப்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ நம்பாதீங்க. அம்மா, அப்பாக்கு இப்ப அம்மாக்கு டயாலிசிஸ் ஆயிட்டு இருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்குமான்னு கேட்கிறாரு. ஹவ் வில் யூ கெட் இட்? யூ கேனாட் கெட் இட். ஆரோக்கியமா இருக்கும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வைங்க. உங்க கார்ப்பரேட் ஹெல்த்ங்கிறது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸே கிடையாது. ஆரோக்கியமா இருக்கும்போது டெர்ம் பிளான் எடுத்து வைங்க. ஹெல்த்தியா இருக்கும்போது. இத வந்து நான் நெறைய தடவ சொல்லிட்டேன். ஆனாலும் வந்துட்டு இந்த மாரி உலகத்துல இருக்கிற சோகத்தெல்லாம் என்கிட்ட வந்து தள்ளுற மாரி ஏதோ ஒரு மேஜர் ஹெல்த் செட் பேக் பண்ண போறோம் என்ட்ட கன்சல்டிங் பண்ணுவாங்க. இப்படி பண்ணாதீங்க. ஃபினான்ஷியல் பிளானிங், ரிட்டயர்மென்ட் பிளானிங் ஏர்லியா ஆரம்பிங்க. அதுல ஒரு மேஜர் செட் பேக் கார்ப்பரேட்ல இருக்கவங்களுக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எக்ஸ்க்ளூசிவா எடுக்கணுங்கிற இது அவங்க மண்டைக்குள்ள போவே மாட்டேங்குது. நானும் இங்க நெறைய வீடியோ போட்டேன். அத தயவுசெய்து ஃபர்ஸ்ட் வேலையா அத செய்யுங்க.